இன்றைக்கி என்ன மீன் வாங்கியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாமா? இது வந்து பார்த்திங்கனாக்கா கெளுத்தி மீனுன்னு சொன்னாங்கங்க. கெளுத்தி மீன் அவங்களோட அருவாமனை சரியாகவே இல்லை. கெளுத்தி மீன் தான் ஒரு 500 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க. இதெல்லாம் க்ளீன் பண்ணணும். நான் இப்போதைக்கு வந்து சும்மா வந்து உப்பு போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்திருக்கேன். அகைன் வந்து இதை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்கிறதுக்காக தலையெல்லாம் வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டிய வேலை இருக்குது. அதெல்லாம் க்ளீன் பண்ணணும். திரும்பவுமே நான் வந்து சமைக்கும்போது திரும்பவும் ஒரு வாட்டி வாஷ் பண்ணி தான் நம்ம வந்து சமைக்க போகிறோம். 2, 3 வாட்டி. கெளுத்தி மீன் தான் போட்டிருக்காங்க. நான் பீஸ் வந்து சின்ன சின்னதாக தான் போட சொல்லியிருக்கேன், கடைக்கு அப்படிங்கிறதுனால. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கனாக்கா இது வந்து ஷீலா மீன் போட்டிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கனாக்கா கவள மீன் வந்து போட்டிருக்காங்க. இந்த மீன் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா 500 ருபீஸ்னு கொடுத்துருக்காங்க. எப்போதுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அக்காக்கிட்ட தான் நான் மீன் வாங்குவேன். வேறு யார்கிட்டையும் வாங்க மாட்டேன். எமர்ஜென்சி மீனே கிடைக்கலன்னா இங்கே கொஞ்சம் வாங்கிக்குவேன். அக்காக்கிட்ட வாங்கும்போது ஒரு 1 வீக்குக்கு வந்து நம்ம கடைக்கு மீன் குழம்பு போடுறதுனால மீன் வச்சு சமைக்க முடியும். ஏன்னா இப்போ வந்து மீன் ஃப்ரை வந்து நான் போடுறது கிடையாது. மீன் வந்து நிறைய நேரம் வந்து கிடைக்க மாட்டேங்குது அப்படிங்கிற ரீசனுக்காக. அதனால் வந்து பார்த்திங்கனாக்கா மீன் எடுத்து இப்போ எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வைக்கணும். கொஞ்சோண்டு இதிலேருந்தே வந்து இன்றைக்கி மீன் குழம்பும் மீன் வறுவலும் பண்ணலான் இருக்கேன். நேரம் ஆயிடுச்சு. சமைச்சிட்டு கடை வேலையை பார்க்கணுங்க.